ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் ஆயுதங்களை ரெட்டேரி அருகே பதுக்கி வைத்திருந்ததாக கூறியதை அடுத்து அவரை அழைத்துச் சென்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் மீதமுள்ள 10 பேரும் போலீஸ் காவல் முடிந்து பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளரும் மற்றும் வழக்கறிஞருமான மலர்கொடி மற்றும் ஹரிகரன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் மைத்துனரான வழக்கறிஞர் அருள் செல்போன் தொடர்புகளை ஆய்வு செய்ததில் அவர் அதிமுக துணை செயலாளர் மலர்கொடியுடன் தொடர்ச்சியாக பேசியதும் இவரது வங்கிக் கணக்கிலிருந்து தான் கொலை கும்பலுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடந்துள்ளது எனவும் போலீசார் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. மேலும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகனும் கைது செய்யப்பட்டார். இதுவரை என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வடசென்னை பாஜக மகளிர் அணி செயலாளரான அஞ்சலை தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். அஞ்சலை வடசென்னையில் கஞ்சா விற்பனை செய்து வந்தவர். கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் காதலியாகவும் இருந்து பின்னர் திருமணமும் செய்து கொண்டவர். இவர் திடீரென பாஜகவில் ஐக்கியமாகி வடசென்னை மகளிர் அணி செயலாளரானார். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் பலரும் அஞ்சலியை தான் கை காட்டி வருகிறார்கள். தலைமறைவாக உள்ள இவர் கைது செய்யப்படும் பட்சத்தில் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கினாரா அல்லது இவருக்கு பின்னால் வேறு யாராவது உள்ளார்களா என்பது தெரிய வரும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சங்கிலி தொடர் போல கைது நடவடிக்கை நீண்டு கொண்டே போகிறது. இதுவரை பாஜக, அதிமுக, திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.